வணக்கம் நண்பர்களே. ஜனநாயகன் திரைப்படத்தினுடைய ட்ரெய்லரை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த ஒரு ட்ரெய்லர் பார்க்கும்போது கிளியராக தெரிஞ்ச விஷயம் என்னென்னா, பகவந்த் கேசரி திரைப்படத்தினுடைய அப்பட்டமான ஒரு ரீமேக் இது அப்படின்னு சொல்லிட்டு தெரியுது. ஸோ நான் கூட கதை மட்டும் எடுத்து இவங்க வேறு மாதிரி ஏதோ ட்ரை பண்ணியிருக்காங்க, வேறு ஸ்க்ரீன் பிளே வேறு ஏதாவது ட்ரை பண்ணியிருப்பாங்கன்னு நினச்சேன். பட் அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ கதையிலிருந்து ஸ்க்ரீன் பிளேலேருந்து லொக்கேஷன் முதற்கொண்டு எல்லாமே வந்து பார்த்தோன்னா பகவந்த் கேசரி திரைப்படத்தினுடைய அப்படியே அப்பட்டமாக ரீமேக் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு கிளியராகவே தெரிஞ்சுது. பட் இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம பகவந்த் கேசரி திரைப்படத்தில் பாலையாக்கு பயங்கரமாக பில்டப் டைலாக்ஸ்லாம் இருக்கும். அதே மாதிரி ஓவராக லாஜிக்கலாக இல்லாத சீன்ஸ்லாம் நிறையா இருக்கும். அந்த சீன்ஸ்லாம் இல்லாமல் ஒரு ரீமேக் இவங்க பண்ணியிருந்தாங்கன்னா பெட்டர். பட் ட்ரெய்லர் பார்க்குறப்போ இவருக்குமே நிறையா மாஸ் சீன்ஸ்லாம் ஆட் பண்ணியிருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. கொஞ்சம் இல்லாஜிக்கலான சீன்ஸுமே படத்தில் இருக்குமோங்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. அது படம் வந்தக்கப்புறம் தான் தெரியும். சரி, ஓகே நண்பர்களே. ஸோ இந்த ஒரு ட்ரெய்லரை ஃபுல்லாகவே பிரேக் டவுன் பண்ணிடலாம். நான் தான் உங்கள் முருகன். தேங்க்யூ யுவர் ஆனர், தேங்க்யூ. ஸோ பிரேக் டவுன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட முடியாது. ஏன்னா பகவந்த் கேசரியுடைய கதை அப்படிங்கிறதுனால அந்த கதையை மட்டும் நம்ம மேலோட்டமாக பார்ப்போம். ஸோ ஜெயிலில் கைதியாக இருக்கக்கூடிய நம்ம தளபதி விஜய் அவர்கள் அதே ஜெயிலில் வந்துட்டு வார்டனாக இருக்கக்கூடிய ஒரு போலீஸ் ஆஃபீஸர், அவருடைய பொண்ணை சின்ன வயசாக இருக்கும்போதே அந்த போலீஸ் ஆஃபீஸர் இறந்துடுறாரு. அதே நேரத்தில் தான் நம்ம தளபதி விஜய்க்குமே ரிலீஸு. அந்த சமயத்தில் அந்த பொண்ணை நம்ம தளபதி விஜய் அவர்கள் எடுத்து வளர்க்க ஆரம்பிக்கிறாரு. அந்த பொண்ணை எப்படியாவது ஆர்மியில் ஜாயின் பண்ண வைக்கணுங்கிறது தான் அவங்க அப்பாவுடைய கனவு. ஸோ அதனால் இவருமே அந்த பொண்ணை எப்படியாவது ஆர்மியில் சேர்த்தரணும்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணுறாரு. அந்த சமயத்தில் தான் வில்லனுடைய என்ட்ரி. வில்லன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஓஎம் அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்டை கையில் எடுக்கிறான். அதாவது பகவந்த் கேசரி திரைப்படத்தில் ப்ராஜெக்ட் வி அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த படத்தில் ப்ராஜெக்ட் ஓஎம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அது ஒரு இல்லீகலான ப்ராஜெக்ட் அப்படிங்கிறதுனால அந்த ப்ராஜெக்டை பற்றின எவிடன்ஸ் ஒரு ரிப்போர்ட்டருக்கு கிடைக்குது. அந்த ரிப்போர்ட்டர் நம்ம விஜய் அவர்களுடைய அந்த தத்து பொண்ணு அவளுடைய லேப்டாப்பை யூஸ் பண்ணி அந்த எவிடன்ஸை டெலீட் பண்ணுறாரு. ஸோ அந்த விஷயத்த நம்ம வில்லனுடைய ஆளுங்கள்லாம் பார்த்துடுறாங்க சிசிடிவியில். அப்புறம் அந்த ரிப்போர்ட்டருக்கு இந்த பொண்ணுக்கு ஏதோ ஒரு கனெக்ட் இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ இந்த பொண்ணை துரத்த ஆரம்பிக்கிறாங்க வில்லன் குரூப். ஸோ அந்த பிரச்சனையிலிருந்து அந்த பொண்ணை எப்படி நம்ம விஜய் அவர்கள் காப்பாற்றுறாரு அப்படிங்கிறது தான் திரைப்படமே. அது போக அந்த பொண்ணை அவர் ஆர்மியில் சேர்த்தாரா இல்லையா அப்படிங்கிறது தான் எண்டிங்காகவே இருக்கும். ஸோ இதுதான் திரைப்படத்தினுடைய கதையாக இருக்க போகுது. ஏன்னா பகவந்த் கேசரி படத்தினுடைய கதையுமே இதே தான். பட் இந்த படத்தில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்குமே பகவந்த் கேசரியோட கதை இருக்கும். ஆனால் செகண்ட் ஹாஃபில் வேறு மாதிரியான ஒரு அரசியல் திரைப்படமாக இது மாறும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ட்ரெய்லரை பார்த்தாலுமே அப்படி தான் தெரியுது. ஏன்னா பாலையா அவர்கள் அந்த படத்தில் அரசியலுக்குள்ளே வர்ற மாதிரிலாம் காட்ட மாட்டாங்க, ஜஸ்ட் போலீஸ் ஆஃபீஸராக இருப்பார். பட் இந்த படத்தில் அவர் போலீஸாகவும் இருக்கார், அப்புறம் ஒரு அப்பாவாகவும் வராரு. அதே சமயத்தில் செகண்ட் ஹாஃபில் அரசியலுக்குள்ளே போகிற மாதிரியுமே காட்டுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். அண்ட் ஆல்சோ ஐ ஆம் கம்மிங் அப்படிங்கிற டைலாக் இது கண்டிப்பாக இன்ட்ரோல் பிளாக்காக தான் இருக்க முடியும். ஐ ஆம் கம்மிங். ஸோ இந்த அரசியல் பவர் இருக்கிறதுனால தான் இவங்க இவ்வளோ தப்பு பண்ணுறாங்க இந்த வில்லனுங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அந்த அரசியல்வாதியாக நம்ம வந்துட்டோம்னா இந்த மக்களுக்கு நல்லது பண்ணலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு பொதுநலவாதியாக நம்ம தளபதி விஜய் அவர்கள் மாறி அரசியலுக்குள்ளே வந்து கடைசியில் சிஎம் ஆக கூட வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். ஸோ சிஎம் ஆகி இந்த மக்களுக்கெல்லாம் நல்லது பண்ணுற மாதிரி கிளைமேக்ஸில் முடிச்சிருப்பாங்களா அப்படிங்கிறது டவுட் தான். அது படம் பார்த்தா தான் தெரியும். பட் அரசியல் அப்படிங்கிறது நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்கும் அப்படிங்கிறது கிளியராகவே தெரியுதுங்க. ஆனால் அந்த ஒரு திரைப்படத்தில் வந்துட்டு நம்ம காஜல் அகர்வால் பண்ண ரோலை இந்த படத்தில் நம்ம பூஜா ஹெக்டே பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். அண்டு காஜல் அகர்வாலுக்கு அந்த படத்தில் பெருசாக ரோல்லாம் இருக்காது, ஒரு சும்மா ஒரு ஹீரோயின் மாதிரி வந்துட்டு போவாங்க. பட் இந்த படத்தில் பூஜா ஹெக்டேக்கு ஒரு நல்ல கேரக்டர் கொடுத்துருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, அந்த படத்தில் வந்துட்டு ப்ராஜெக்ட் வி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ப்ராஜெக்ட் வி அப்படின்னா போர்ட்டெல்லாம் வந்து பார்த்தோன்னா கனெக்ட் பண்ணி அதை வந்துட்டு ஒரு ஃபுல் போர்ட் கண்ட்ரோலையும் வில்லன் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பான். அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய துறைமுகங்களில் இருக்கக்கூடிய அனைத்து கண்ட்ரோலுமே என்கிட்ட தான் இருக்கணும், அப்படி இருந்தால் இந்தியாவே நம்ம ஆட்சி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மோட்டிவில் இருப்பான். பட் இங்கே அந்த ப்ராஜெக்ட் ஓஎம் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறாங்கல்ல, ஸோ அது வந்துட்டு கண்டிப்பாக துறைமுகம் ரிலேட்டடான ஏதாவது ஒரு ப்ராஜெக்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த ஏஐ டெக்னாலஜி யூஸ் பண்ணி ஏதாவது ஒரு புதுசாக ஒரு ப்ராஜெக்டை உருவாக்கி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த ட்ரெய்லர்லேயே வந்துட்டு ரோபோட்ஸ் கூடலாம் நம்ம விஜய் அவர்கள் சண்டை போடுற மாதிரிலாம் காட்டியிருப்பாங்க. ஸோ அப்படி பார்க்குறப்போ மேபி ஏஐ அப்படிங்கிற அந்த ஒரு டெக்னாலஜியை வச்சு மனுஷங்களை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய வில்லனாக கூட காட்டலாம். அண்ட் அந்த மாதிரியான ஒரு கம்பெனியில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு எம்ப்ளாயியாக கூட நம்ம பூஜா ஹெக்டே அவர்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஐடி கார்டெலாம் போட்டு ஒரு மாதிரி ஒரு எம்ப்ளாயி லுக்கில் தான் அவங்க இருப்பாங்க. ஸோ மேபி ஏதோ ஒரு டெக்னாலஜி ரிலேட்டடான கம்பெனியில் அவங்க ஒர்க் பண்ணுற மாதிரியும் அவங்களுக்கு வந்து விஷயம் தெரியுது, இந்த மாதிரி ஏஐ யூஸ் பண்ணி இந்தியாவை ஆளணும்னு நினைக்கிறான் ஒருத்தன், அந்த ரோபோட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ஆளணும்னு நினைக்கிறான் அப்படிங்கிற விஷயம்லாம் தெரிய வந்து ஸோ அவங்க கூட ஏதோ ஒரு முயற்சி பண்ணலாம் இதை தடுக்கிறதுக்கு.
அண்ட் நம்ம மமிதா பைஜு அவர்கள் அவங்கள கொல்றதுக்காக இந்த ட்ரோன்ஸ் எல்லாம் கூட அனுப்பி விடுவாங்க. அதை நம்ம மதன் கௌரி அவர்கள் வாட்ச் பண்ணிருக்கிற மாதிரிலாம் காட்டியிருப்பாங்க. இதெல்லாம் பார்க்கும்போதே தெரியுது இந்த டெக்னாலஜி ஏஐ இந்த விஷயத்தை வச்சு எப்படி இந்த இந்தியாவை ஆளலாம் அப்படிங்கிற ஒரு மோட்டிவ்ல தான் வில்லன் இருக்கான் அப்படிங்கிறது கிளியரா புரியுது. அது தெரிஞ்சா இந்த நாட்டுக்கு வரப்போற ப்ராப்ளத்தையே தடுக்கலாம். ஸோ பகவான் கேசரி படம் தான், ஆனால் சின்ன சின்ன மாற்றங்களோட, அதாவது அந்த ப்ராஜெக்ட் வேற இந்த ப்ராஜெக்ட் வேற, இந்த மாதிரி சின்ன சின்ன மாற்றங்களோட ஒரு படத்தை கொடுத்துருக்காரு நம்ம வினோத் அவர்கள். பார்ப்போம் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு. அடுத்து பகவான் கேசரி திரைப்படத்தில் நம்ம ஆடுகளம் நரேன் அவர்கள் ஒரு ரோல் பண்ணியிருப்பாரு. அந்த ரோல் தான் வந்துட்டு இந்த படத்தில் பிரகாஷ்ராஜ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ வில்லனுடைய அப்பா ரோல் வந்துட்டு அவர் பண்ணியிருப்பாரு. ஸோ இந்த படத்தில் வில்லனுடைய அப்பா ரோலில் நம்ம பிரகாஷ்ராஜ் அவர்கள் வராரா அப்படின்னா அது கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. மேபி அப்பாவாக இல்லாமல் கூட இருக்கக்கூடிய ஒரு அரசியல்வாதியாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இவருடைய அரசியல் பவரும் அவருடைய அந்த டெக்னாலஜி பவரும் சேர்ந்து இந்தியாவை அடையணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அவங்கள தடுக்கிறதுக்கு நம்ம தளபதி வராரு அப்படிங்கிற மாதிரி கூட காட்டலாம். அண்ட் நம்ம பிரகாஷ்ராஜ் அவர்கள் ஒரு ஸ்ட்ராங்கான அரசியல் வில்லனாக வந்துட்டு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இவரை ஜெயிக்கிறதுக்காகத்தான் நம்ம தளபதி வந்துட்டு எலெக்ஷன்ல இறங்குறாரு அப்படிங்கிற மாதிரி கூட காட்டலாம். அண்ட் பர்டிகுலர் இந்த ஒரு சீன் வந்துட்டு ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்துச்சு. அது என்ன அப்படின்னா, கையில் சாட்டையை எடுத்துக்கிட்டு எல்லா அரசியல்வாதிகளையும் நம்ம தளபதி அடிக்கிற மாதிரியான ஒரு ஷாட்டு. அதுவும் கொள்ளை அடிக்கிறதுக்கும் கொலை பண்ணுறதுக்குமாட அரசியலுக்கு வருவீங்கன்னு கேட்டுக்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கிறாரு. ஸோ இது வந்துட்டு ஒரு ரியல் லைஃப்பில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் என்னென்ன தப்பு பண்ணுறாங்க அப்படிங்கிறத சொல்லிக்காட்டி அவங்க எல்லாருக்குமே ஒரு அடி கொடுக்குற மாதிரி இந்த ஒரு சீன் எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு வரீங்க. ஸோ இந்த ஒரு சீன் வந்துட்டு கொஞ்சம் லாங்காக தான் போகும். பட் ரியலில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள்லாம் செருப்படி அடிக்கிற மாதிரி இந்த ஒரு சீனை எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஸோ முக்கியமாக இந்த சீனை தான் மெயினாக நான் எதிர்பார்த்துட்ருக்கேன் எப்படி வரப்போகுதுன்னு சொல்லிட்டு. ஆக மொத்தத்தில் ஓஎம் அப்படிங்கிற ப்ராஜெக்டை எப்படியாவது இந்தியாவுக்குள்ளே கொண்டு வரணும்னு நினைக்கக்கூடிய வில்லன், அந்த வில்லனுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய சீஃப் மினிஸ்டராக இருக்கக்கூடிய நம்ம பிரகாஷ்ராஜ் அவர்கள், இவங்க ரெண்டு பேரும் எப்படியோ நம்ம தளபதி அவர்களுடைய பொண்ணுடைய வாழ்க்கைக்குள்ளே கனெக்ட் ஆகிட அந்த பொண்ணை காப்பாற்றுறதுக்காக உள்ளே வர்ற தளபதி பின்னாடி இருக்கக்கூடிய இத்தனை பிரச்சனைகளையும் தெரிஞ்சுக்கிட்டு இதெல்லாம் சால்வ் பண்ணணும்னா நம்மளாம் ஒருத்தன் சிஎம் ஆகணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவர் எலெக்ஷனில் நின்று சிஎம் ஆகி இவ்வளோ மக்களை எப்படி இந்த ஒரு ப்ராஜெக்டை வரவிடாமல் காப்பாற்றுறாரு அப்படிங்கிறது தான் இந்த திரைப்படத்தினுடைய கதையாக இருக்க போகுது அப்படிங்கிறது என்னுடைய கெஸ்ஸிங். சரி, அதையும் தாண்டி இந்த படத்தில் நிறைய கேரக்டர்ஸை வந்து பார்த்தீங்கன்னா காட்டுறாங்க. உதாரணத்துக்கு நம்ம மமிதா பைஜு அவர்கள், பூஜா ஹெக்டே அவர்கள், நம்ம நரேன் அவர்கள், மதன் கௌரி அவர்கள் ஒரு கேரக்டர் பண்ணுறாங்க, பிரகாஷ்ராஜ் அவர்கள், பாபி டியோல் அவர்கள், இந்த மாதிரி ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் இந்த திரைப்படத்தில் இருக்குது. ஸோ இவங்களுக்கு எல்லாம் கரெக்டான ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸை இந்த ஸ்கிரிப்டால் கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. ஏன்னா ஸ்டார்டிங்கில் வந்துட்டு எப்படி இருந்தாலும் மமிதா பைஜு கேரக்டரையும் நம்ம பூஜா ஹெக்டே கேரக்டரையும் நல்லா ஸ்ட்ராங்காக காட்டிகிட்டே வருவாங்க. இன்ட்ரோல் வரைக்கும் அப்படி இருக்கும். இன்ட்ரோலுக்கு அப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு அரசியலில் குதிக்கிறாரு அப்படிங்கிறப்போ அந்த கேரக்டருக்கான ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் எல்லாம் செகண்ட் ஹாஃபில் குறைஞ்சி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஒரு அரசியலுக்கு போகிறது, அங்கே இருக்கக்கூடிய எதிரிகளை மீட் பண்ணுறது, இப்படி போகிறதுனால நம்ம மமிதா பைஜு அவர்களுக்கும் அல்லது பூஜா ஹெக்டேக்கு இவங்களுக்கெல்லாம் வேலை இல்லாமல் போயிடுமோ செகண்ட் ஹாஃபில் அப்படிங்கிற மாதிரி எனக்கு இப்போவே ஃபீல் ஆகுது. ஸோ அதை எப்படி நேரத்தே எடுத்து கொண்டு வந்திருக்காரு அப்படிங்கிறத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். அண்ட் அதையும் தாண்டி இந்த ஏஐ டெக்னாலஜி மனிதர்களுக்கு எவ்வளோ ஆபத்தானது, அதை வச்சு என்னென்னலாம் பண்ண முடியுங்கிற ஒரு அவேர்னஸையுமே இந்த திரைப்படத்தில் காட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த ரோபோட்ஸ், அந்த ட்ரோன்ஸ்லாம் பார்க்குறப்போ அதை வச்சுமே ஏதோ ஒன்று புதுசாக ட்ரை பண்ணியிருக்காங்கிற விஷயம் தெரியுது. சரி, ஓகே நண்பர்களே, ஜனநாயகன் திரைப்படத்தினுடைய ட்ரெய்லர் வந்துட்டு ஒரு டீசெண்டான ட்ரெய்லராகவே இருந்துச்சு. நிறைய ஆக்ஷன் கட் இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதையும் தாண்டி நம்ம தளபதி அவர்களுடைய லாஸ்ட் திரைப்படம். ஸோ இதுக்கு மேலே அவர் நடிப்பாரா நடிக்க மாட்டாராங்கிறது டவுட்டு. பட் அவரே அஃபிஷியலாக சொல்லிட்டாரு இதுதான் என்னுடைய லாஸ்ட் படம் அப்படின்னு சொல்லிட்டு. அது சொல்லாமா வேணாமான்னு தெரியல, என்னோட கடைசி படமான. ஸோ அதனால் அவர் நடிக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மி அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அண்ட் ஆல்சோ பராசக்தி திரைப்படத்தினுடைய ட்ரெய்லருமே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அந்த ட்ரெய்லரு. அண்ட் வியூஸ்மே வந்துட்டு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பிச்சுட்டு போயிட்டு இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு நிறைய பேர் என்னடா பாட் யூஸ் பண்ணுறீங்களா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கலாய்ச்சிட்டு இருந்தாங்க. அது என்ன யூஸ் பண்ணாங்கன்னுலாம் எனக்கு தெரியாது. பட் ட்ரெய்லர் பார்க்குறப்போ ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு பராசக்தி படத்தினுடைய ட்ரெய்லர். ஸோ அடுத்து நம்ம அதையுமே பிரேக் டவுன் பண்ணலாம். சரி, ஓகே நண்பர்களே, யாரெல்லாம் ஜனநாயகன் திரைப்படத்தினுடைய ட்ரெய்லரை பார்த்துட்டீங்க, உங்களுக்கு இந்த ட்ரெய்லர் மேலே இருக்கக்கூடிய ஒப்பீனியனை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.